வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ஸ்பேஸில் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் ஆல் பேர்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸ் ஒரு ரியல் நம்பர், ஒரு ஒய் ஒரு ரியல் நம்பர், இது எல்லாமே ஒரு பேராக இருக்குது. ஓகேங்களா? இந்த பேரை வச்சு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அடிஷன் ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். வித் த ஆப்ரேஷன்ஸ் இப்போது இங்கே ஒரு பேர் எடுத்துக்கிட்டாங்க, அதேமாதிரி இன்னொரு பேர் எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸ் காமா ஒய் ரியல் நம்பர் தான், பி காமா கியூவும் ரியல் நம்பர் தான். இந்த மாதிரி ரெண்டு பேரை ஆட் பண்ணணும்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ரெண்டு பேரை ஆட் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் ஆட் பண்ணணும். அதாவது எக்ஸையும் பியும் ஆட் பண்ணி ஒன்று கூட ஆட் பண்ணணும், கமா ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஒன். இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும்னு ஸ்டார்டிங்கை டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ் காமா ஒய் பி காமா கியூ. ஸோ இந்த மாதிரி அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன், ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஒன், இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடிஷன் ஆப்ரேஷன். சரி, நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இப்போது கேன்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, அதை எடுத்து இந்த பேர் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கே எடுத்து இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, இந்த கே எடுத்து இந்த ஒய் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அதை கேஎக்ஸ் கமா கேஒய் இப்படி தான் எடுத்துக்கணும்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ரெண்டு ஆப்ரேஷன்ஸ். இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஆர் நாட். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 10 ப்ராப்பர்ட்டியை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி செக் பண்ணி காட்டணும். இஃப் நாட், அப்படி அந்த ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், லிஸ்ட் ஆல் த ஆக்ஷன்ஸ் தட் ஃபெயில் டு ஹோல்டு. எதெல்லாம் வந்து எந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரூவாக வரல, ஓகேங்களா, அது எல்லாத்தையும் நம்ம காட்டணும் லாஸ்ட்டாக. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின். சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறோம். லெட் வி இஸ் ஈக்குவல் டு, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் காமா ஒய்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. இந்த பேரில் இருக்கிற இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து ரியல் நம்பர், அதான் இங்கே எழுதியிருக்கேன், எக்ஸ் காமா ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்ம வந்து வெக்டார் ஸ்பேஸை சொல்லிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷரே நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது, க்ளோஷர் அண்டர் அடிஷன். ஓகே, சரி, அடிஷன் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் காமா ஒய்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம், அது வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பேர் பி காமா கியூன்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம், அதுவும் வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், எக்ஸ் காமா ஒய் ப்ளஸ் பி காமா கியூ. சரி, ரெண்டு ஆர்டர்டு பேர்ஸை நம்ம ஆட் பண்ண, நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன், ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கணும் சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன், ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஒன்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எக்ஸு ஒரு ரியல் நம்பர், பியும் ஒரு ரியல் நம்பர், ஒன் என்னது, அதுவும் ரியல் நம்பர். எல்லா ரியல் நம்பர்ஸ் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், ரியல் நம்பர் தான் வரும். ஒய் ஒரு ரியல் நம்பர், கியூ வந்து ஒரு ரியல் நம்பர், ஒன்று ஒரு ரியல் நம்பர். எல்லா ரியல் நம்பர்ஸ் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ இதுக்குள்ளே வர ஆன்சர் நம்மளுக்கு என்னது, ரியல் நம்பர்ஸ். அப்போ கண்டிப்பாக இது எதுக்குள்ளே இருக்குது, இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை, இட் இஸ் ட்ரூன்னு எழுதிட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் க்ளோஷர் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? எக்ஸ் காமா ஒய்னு ஒரு பேர் எடுத்துக்கிறேன், அது வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுமாதிரி கேன்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ, இது என்னது, இது ஸ்கேலார் வேல்யூ. ஸ்கேலார் வேல்யூ இது வந்து ரியல் நம்பர்னு சொல்லியாச்சு, ரியல் நம்பருக்குள்ளே இருக்குன்னு. இப்போ இந்த எக்ஸ் காமா ஒய் கூட இந்த கேவை மல்டிப்ளை பண்ணுறேன். சரி, ஒரு ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கே இன்ட்டு எக்ஸ் காமா ஒய்னா அப்போ கேஎக்ஸ் கே ஒய்னு எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்து ஒரு பேர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது கே இன்ட்டு எக்ஸ் கேஎக்ஸ், கே இன்ட்டு ஒய் கே ஒய். கே என்னது, ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகேங்களா? அந்த ஸ்கேலார் வேல்யூ வந்து ரியல் நம்பர் தான், இந்த எக்ஸும் ரியல் நம்பர் தான். ரியல் நம்பர் மல்டிப்ளை பண்ண வரும், ரியல் நம்பர் தான். அப்போ இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். அப்போ இந்த பேரும் ஒரு ரியல் நம்பர், அப்போ கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும், அந்த வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ட்ரூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்னா தெரியும்ல, ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது. அதாவது இப்போ ஏ ப்ளஸ் பின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், பி ப்ளஸ் ஏன்னு ஆர்டரை இப்படி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி செக் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸ் காமா ஒய் பி காமா கியூ இந்தமாரி ரெண்டு பேர்ஸ் எடுத்துப்போம். இதை ஆட் பண்ணலாமா, எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன், ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஒன், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறது, ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த பி காமா கியூ இங்கே எடுத்துக்கலாம், எக்ஸ் காமா ஒய் இங்கே எடுத்துக்கலாம். பி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், கியூ ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் எக்ஸ்னாலும் ஒன்று தானே,
y plus q, q plus y எல்லாம் ஒன்று தானே. ஸோ both are equal. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் ஹோல்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு 3 பேர் தேவை. எக்ஸ் கமா ஒய், பி கமா கியூ, ஆர் கமா எஸ். எஸ் கமா ஒய், பி கமா கியூ, ஆர் கமா எஸ். ஒன்றும் இல்லை, ப்ராக்கெட் ஃபஸ்ட் இங்கே போடுவோம், ப்ராக்கெட்டை அந்த பக்கம் போடுவோம். ஸோ இதுக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் இங்கே பாருங்கள், அடிஷன் சொல்லுங்கள். எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் 1, ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் 1. இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போ திரும்ப பாருங்கள், இது ரெண்டுமே பேர். இப்போது இதை எடுத்து இது கூட ஆட் பண்ணி 1 பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் 1, இந்த ஆர் எடுத்து ஆட் பண்ணியாச்சு, கூட 1 பண்ணணும். ஏன்னா கொஷின் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதை ஆட் பண்ணாலும் கூட 1 பண்ணணுன்னு. நெக்ஸ்ட் ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் 1, இந்த கூட இந்த எஸ் ஆட் பண்ணிட்டு 1 பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 + 1 வரும் 2, இங்கேயும் 1 + 1 வரும் 2. அதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2, ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 2. இது ஃபஸ்ட்டு சொல்யூஷன். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ப்போம். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஆர்ஹெச்எஸில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதை ரெண்டு ஆட் பண்ண போகிறோம். p plus r plus 1. நெக்ஸ்ட் q plus s plus 1. இப்போ இது ரெண்டும் பேருங்களா? இப்போ இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். x plus p plus r plus 1 கூட 1 ஆட் பண்ணணும். இது அதே மாதிரி தானே, y plus q plus s plus 1 கூட 1 ஆட் பண்ணணும். ஏன்னா கொஷின் அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 + 1 வரும் 2, 1 + 1 வரும் 2. இப்போது ஃபஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். போத் ஆர் ஈக்குவல், இட் ஹோல்ட் த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. சரி, இதுக்கு பாருங்கள், எக்ஸ் காமா ஒய் நம்ம ஒரு பேர் எடுத்துக்கிறோம். அந்த பேர் கூட நம்ம எதாவது ஆட் பண்ணால் அதே பேர் தான் வரணும். அதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? இது 0வாக இருக்கும். இப்போது ஏ காமா பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன், அது கண்டிப்பாக 0 வெக்டராக இருக்கும். ஸோ இது கூட இதை 0 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதே வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் காமா ஒய், ஏ காமா பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1. எப்போயுமே அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸையும் இந்த ஏவையும் ஆட் பண்ணிவிட்டு கூட +1 போடும். அடுத்தது இந்த ஒய்யும் இந்த பியும் ஆட் பண்ணிவிட்டு கூட +1 போடும். ஈக்குவல் டு எக்ஸ் காமா ஒய். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு பேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதையும் இதை ஈக்குவல் பண்ணுறோம், இதையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் கேன்சல். அப்போ இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா வரும் ஏ ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் ஒய் கேன்சல், b is equal to -1. அப்போ நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஏக்கும் பிக்கும் -1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. இந்த -1 தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுவோம். எங்கே? இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியில். நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் காமா ஒய் எடுத்துக்கிறோம், ஏ காமா பி அதே பேர் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டியில் கிடைச்ச ஆன்சர் இங்கே வந்துடும். -1, 1க்கு ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேங்களா? இதான் விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி இதோட மீனிங் அதுதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸையும் ஏவையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், 1 போடணும். நெக்ஸ்ட் ஒய்யும் பியும் ஆட் பண்ணி 1 போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு -1, -1 ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டியோடைய ஆன்சர். இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -1, y plus b plus 1 equal to -1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இந்த a மட்டும்தான் வேணும். இந்த x அந்த பக்கம் போச்சுன்னா வரும் -x, இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1, -2. ஸோ a is equal to -x -2. திரும்ப பாருங்கள், எனக்கு b மட்டும்தான் வேணும். இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1, -2. இந்த y அந்த பக்கம் போச்சுன்னா -1. ஸோ b-னுடைய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன தெரியுமா, அந்த ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 ப்ராப்பர்ட்டியுமே ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஸோ இட் இஸ் எபிலியன்னு சொல்லலாம். அது 6வது ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜுஜிபி உங்களுக்கு. நெக்ஸ்ட் 7th ஒன், ஸ்கேலார் ஐடென்டிட்டி. சரி, ஸ்கேலார் ஐடென்டிட்டினா ஒரு பேர் எடுத்துக்கிறோம், அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே பேர் தான் ஆன்சராக வரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருங்க, k into x, y. நம்ம எப்படி எழுதலாம், kx, ky எழுதலாம். அப்போ இங்கே கேக்கு பதில் நம்ம 1 போட்டுப்போம். அப்போது k இடத்துல 1 போட்டுங்க. 1 into x, 1 into y, x, y. அதே தான் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஸ்கேலார் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். நல்லா கவனிங்க, KMA ஈக்குவல் டு KMA. அதாவது கேவும் ஸ்கேலார் தான், எம்மும் ஸ்கேலார் தான். ஏ வந்து அந்த ஆர்டர்டு பேர். ஓகேங்களா?
இங்கே போட ப்ராக்கெட் நான் இங்கே முன்னாடி போட்டுக்கிறேன். சரி, ஃபஸ்ட் லெட் இந்த ஏக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் காமா ஒய்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா, அது வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ எல்ஹெச்எஸ் பார்ப்போம். கே எம் இந்த ஏக்கு எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணிக்க. சரி, ஒரு டாட் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எம் எடுத்து உள்ளே மட்டும் பண்ணுவோம். எம் இன்ட்டு எக்ஸு எம்எக்ஸ், எம் இன்ட்டு ஒய் எம்ஒய். திரும்பவும் பாருங்கள், இது டாட் ஆப்ரேஷன் தான். இப்போ கே இன்ட்டு எம்எக்ஸு கேஎம்எக்ஸ், கே இன்ட்டு எம்ஒய் கேஎம்ஒய். இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னு இருக்குது கேஎம்ஏ. ஸோ இது ரெண்டுமே ஸ்கேலார் தான். ஏ மட்டும் நம்ம அப்ளை பண்ணிப்போம், எக்ஸ் காமா ஒய். கேஎம் இன்ட்டு எக்ஸு கேஎம்எக்ஸு, கேஎம் இன்ட்டு ஒய் கேஎம்ஒய். ஸோ ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்குங்களா. ஸோ இட் ஓல்ட். ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார் நம்ம என்ன பண்ணுவோம், கே ப்ளஸ் எம்னு ரெண்டு ஸ்கேலார் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி ஆர்டர்ட் பேர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கே இன்ட்டு ஏ ப்ளஸ் எம் இன்ட்டு ஏ இந்த மாதிரி வரும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கே ப்ளஸ் எம் இன்ட்டு ஏனது எக்ஸ் காமா ஒய், ஏனது எக்ஸ் காமா ஒய்னு ஒரு பேரு, அது வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ நல்லா கவனிங்க, ஒரு டாட் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணும். கே ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸு கே ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய். இது நார்மல் ஆப்ரேஷன். கே இன்ட்டு எக்ஸ் எம் இன்ட்டு எக்ஸ், கே இன்ட்டு ஒய் எம் இன்ட்டு ஒய். இதுதான் எல்ஹெச்எஸ் உடைய ஆன்சர். இப்போ ஆர்ஹெச்எஸ் கேஏ ப்ளஸ் எம்ஏ, கே எழுதிப்போம், ஏருக்கு இடத்துல அந்த பேர், எம் எழுதிப்போம், ஏருக்கு இடத்துல அந்த பேர். ஸோ இதுவும் மல்டிப்ளிகேஷன் தானே, டாட் ஆப்ரேஷன் தானே. ஸோ என்ன பண்ணலாம், கே இன்ட்டு எக்ஸு கேஎக்ஸ், கே இன்ட்டு ஒய் கேஒய், எம் இன்ட்டு எக்ஸு எம்எக்ஸ், எம் இன்ட்டு ஒய் எம்ஒய். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த ரெண்டு பேர்ஸும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளமில் கேஎக்ஸு ப்ளஸ் எம்எக்ஸு ஆட் பண்ணி நம்ம 1 போடணும். அதுதான் அவங்க கொஷினை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஒய் எம்ஒய் ப்ளஸ் 1 போடணும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் சேமாக இருக்கா, இல்லை. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார் நாட் ஹோல்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டார். கவனிங்க, கேன்னு ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிறோம், ரெண்டு பேர்ஸ் ஆட் பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் பி. ஸோ கேஏ ப்ளஸ் கேபி இதை செக் பண்ணி காட்ட போகிறோம். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டாரோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கே எடுத்துப்போம். ஏன்னது எக்ஸ் காமா ஒய், நான் ஏல வந்து எக்ஸ் காமா ஒய்னு எடுத்துக்கிறேன், பியில் வந்து பி காமா கியூன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ ரெண்டு எப்படி இருக்குது, அடிஷன். அடிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் 1 ஒய் ப்ளஸ் கியூ ப்ளஸ் 1. சரி, இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டாட். இது கே, அது கே வேலை மல்டிப்ளை பண்ணும். கே இன்ட்டு எக்ஸ் கேஎக்ஸ், கே இன்ட்டு பி கேபி, கே இன்ட்டு 1 கே, கே இன்ட்டு ஒய் கேஒய், கே இன்ட்டு கியூ கேக்யூ, கே இன்ட்டு 1 கே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு போவோம். கேஏ ப்ளஸ் கேபி, கே எடுத்து அப்படி எடுத்துக்கோங்க, ஏக்கு இடத்துல எக்ஸ் காமா ஒய், கே எடுத்து அப்படி எடுத்துக்கோங்க, பிக்கு இடத்துல பி காமா கியூ. இப்போ இது டாட் ஆப்ரேஷன். கே இன்ட்டு எக்ஸ் கேஎக்ஸ், கே இன்ட்டு ஒய் கேஒய், கே இன்ட்டு பி கேபி, கே இன்ட்டு கியூ கேக்யூ. இப்போ பாருங்கள், அடிஷன் ஆப்ரேஷன். அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 1 போடுவோம். ஸோ கேஎக்ஸ் ப்ளஸ் கேபி ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் கேஒய் ப்ளஸ் கேக்யூ ப்ளஸ் 1. ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்குது, இல்லை. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டாரும் நம்மளுக்கு வரல. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதை நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் கொஷினில், அவங்க கொடுத்த இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸை நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் செக் பண்ணி பார்த்தோம், எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆக்ஷன்ஸ். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. தேர்ஃபோர் இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலாரும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டாரும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார். ஏன்னா கொஷினில் கேட்டிருக்காங்களா எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாத எழுத சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார் அப்புறம் வெக்டார், இது ரெண்டுமே வந்து நாட் சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதி காமிச்சிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட்.
ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.